ஏங்க தமிழ்நாட்டுல எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மொத்தத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு. சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் கூமாப்பட்டிங்கிற பேர் தான் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக 2K கிட்ஸ் அதிகமாக இருக்கிற இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா தங்கப்பாண்டிங்கிற நபர் போடுற கூமாப்பட்டி ரீல்ஸுக்கும் வீடியோஸுக்கும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டே இருக்காங்க. இதனால அந்த கூமாப்பட்டி கிராமத்துக்கு சுற்றுலாக்காக நிறைய பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஊரை பாருங்க, இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல? எங்க தனி ஐலாண்டுங்க. இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் கூமாப்பட்டி கிராமத்தோட அழகுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது பிளவக்கல் அணையும் அதுக்கு துணையா இருக்கிற கோவிலாறு அணையும் தான். இந்த அணைகளோட உதவியால தான் அந்த கிராமத்துக்கான தண்ணீர் தேவையும் விவசாயத்துக்கான பாசன தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டுட்டு வருது. மற்ற சுற்றுலா தலங்களுக்கு இணையான ஒரு அமைப்போட அழகோட இந்த கூமாப்பட்டி இருக்குதுங்கிறது எப்படி யாராலும் மறுக்க முடியாதோ அதே மாதிரி கூமாப்பட்டியோட அழகுக்கு முக்கிய காரணமா பிளவக்கல் அணையும் கோவிலாறு அணையும் இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. இப்படி விருதுநகர்ல இருக்கிற ஒரு கிராமத்தோட நன்மைக்காக இந்த 2 அணைகளையும் கட்டியவர் தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. இங்க இருக்க மலை அருவிகளையும் நீர்நிலைகளையும் ஒரு சேர இணைக்கிற மாதிரி பிளவக்கல் அணையை உருவாக்கி சுற்று வட்டார பகுதி மக்களுடைய தண்ணீர் தேவையை தீர்த்து வைத்திருக்காரு கலைஞர் கருணாநிதி. அதுவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பண்ணியிருக்காரு. கலைஞர் அப்ப பண்ண அந்த சம்பவம் தான் இன்னைக்கு இணைய உலகத்துல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல இது போன்ற அணைகள் கட்டப்பட்டு இருந்தாலும் அவை பெருசா வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த நிலையில இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமா இப்படி ஒரு இடம் அங்க இருக்கிறதும் அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி தானும் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த பிளவுக்கல் அணையும் கோயிலாறு அணையும். ஐடி பார்க், ஃப்ளைஓவர் என நவீன தமிழ்நாட்டை செதுக்குனது மட்டும் இல்லாம இப்படி இயற்கை சூழல் மிகுந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் காலங்கள் கடந்து பேசுற அளவுக்கு தன்னோட சாதனைகளை நிரூபித்து போயிருக்காரு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி.